வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம். மகாஷிதர் அகத்தியர் சொன்ன ஒரு பெரிய ரகசியம். இது ஏதோ கதை இல்ல, நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு திறவுகோல். சரி வாங்க, என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட தேடல் அது இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த பழங்கால ஒளிச்சுவடின்னு சொல்லுதுன்னா, புகழ் பெற்ற பழனி முருகன் சிலைக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கான். அடேங்கப்பா, என்னவா இருக்கும் அது? அப்போ கேள்வி இதுதான். மகா சித்தர் போகர் எல்லார் கண்ணு முன்னாடியும் இருக்கிற ஒரு விஷயத்துல அப்படி என்ன ஒரு ஆழமான உண்மைய மறைச்சு வச்சிருக்காரு? வாங்க, இந்த கேள்விக்கு பதில் தேடி ஒரு சின்ன பயணம் போலாம். சரி, வாங்க முதல் க்ளூவுக்கு போவோம். இந்த ரகசியத்துக்கான விடை எங்கேயோ வெளியில இல்ல. ஆச்சரியமா இருக்குல்ல? அது நமக்குள்ளேயே தான் இருக்கு. ஆமாங்க, நம்ம உடம்புக்குள்ளதான். அகத்தியர் என்ன சொல்றாரு தெரியுமா? நம்மளோட மூச்சு காத்த கவனிச்சு சொல்றாரு. அந்த முருகன், அந்த தெய்வீக சக்தி கல்லுல செஞ்ச சிலையில மட்டும் இல்ல, நாம உள்ள இழுத்து வெளியே விடுறோமே அந்த ஒவ்வொரு மூச்சிலையும் இருக்கானா. இங்க பாருங்க, இந்த வார்த்தைகளோட ஆழத்தை பாருங்க. அப்பனே முருகன், முருகன், முருகன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஏன்னா அந்த உண்மைய உணரும்போது அப்படி ஒரு பரவசம் வருமா. நம்மளோட உயிர் சக்தியும் நம்ம வணங்குற தெய்வமும் ஒன்னுதான்ற அந்த ஞானம் தான் இது. இங்க அப்பன்னா நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் தந்தைங்கிற அர்த்தம் மட்டும் அல்ல. அதுக்கும் மேல இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குன அந்த மூல சக்தி, அந்த ஆதிசக்தி, அதத்தான் அப்பன்னு சொல்றாங்க. அப்போ அப்பனே முருகன்னா மூல சக்தியே முருகன்னா அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். 2வது க்ளூ. நம்ம மூச்சுல இருக்கிற அந்த இறைவனை புரிஞ்சுக்கணும்னா நாம உலகத்தை பாக்குற நம்ம கண்ணோட்டத்தையே கொஞ்சம் மாத்தணுமா. பாருங்க, நமக்கு வர்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வெளியே இருந்து வருதில்லையா? அது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற குணங்களாலேயும் நாம இந்த உலகத்தை எப்படி பாக்குறோங்கிறத பொறுத்துதான் உருவாகுதான். யோசிச்சு பார்த்தா இது ரொம்ப ஆழமான கருத்து இல்லையா? இந்த ஒப்பீட பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். நம்ம பிரச்சனைகளுக்கு காரணம் வெளி உலகம் இல்ல, நமக்குள்ள இருக்கிற நம்ம குணங்கள் தான். அப்போ தீர்வு எங்கிருந்து வரணும்? நமக்குள்ளே இருந்துதான். மாற்றம் உள்ளிருந்துதான் ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. நம்மளோட உள்ளுலகம்தான் நம்ம வெளி உலகத்தை உருவாக்குதுன்னா, அப்போ அந்த தெய்வம் எங்க இருக்கு? வெளியிலையா இல்ல உள்ளையா? இந்த கேள்விதான் நம்மள கடைசி கட்டத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. இப்போ இந்த புதிரோட கடைசி துண்டு இதையும் சேர்த்து வச்சா முழு படமும் நமக்கு தெரிஞ்சிடும். இது எதை பத்தினதுன்னா, இறைவன் எப்போவும் எல்லா நேரமும் நம்ம கூடவே இருக்கிற அந்த தன்மைய பத்தினது. இந்த வரிகள் சொல்லுது, ஈசன் அதாவது சிவன் எப்பவுமே நம்ம கூட இருக்காருன்னு. எங்கேயோ தூரத்துல இல்ல, இங்கேயே இப்போதே ஒரு நிலையான அசைக்க முடியாத துணையாக. அப்பனே, ஈசன் நம்மிடையே இருக்கின்றான், அனைத்தும் செய்வான். இதுல எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கு பாருங்க. அந்த சக்தி நம்ம கூடவே இருக்கு, அது எல்லாத்தையும் பாத்துக்கோங்கிற ஒரு முழுமையான சரணாகதி இது. சரி, இப்ப நேரம் வந்தாச்சு. நம்ம பார்த்த இந்த 3 குறிப்புகளையும் ஒன்னா சேர்க்க போறோம். அந்த பழனி முருகன் சிலையோட உண்மையான ரகசியம் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த சிலையோட ரகசியம் அந்த நவபாஷான கல்லுல இல்ல. அப்போ எங்க இருக்கு? அது உங்களுடைய சுவாசத்துல இருக்கு. ஆமா, க்ளூ அதானே சொல்லுச்சு, நம்ம உயிர் சக்தியில. அது மட்டும் இல்ல, அது உங்களுடைய பார்வையில இருக்கு. இந்த உண்மையை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி உணர்றீங்கன்றதுலதான் எல்லாமே அடங்கியிருக்கு. இப்போ இந்த 2 படத்தையும் பாருங்க. ஒரு பக்கம் நாம வணங்குற தெய்வம், இன்னொரு பக்கம் நம்ம பார்வை. இதோட அர்த்தம் என்னன்னா, நாம வெளியில தேடி வணங்குற அந்த தெய்வீகத்தை நமக்குள்ள இருக்கிற பார்வை மூலமா தான் உணர முடியும். இவ்ளோ அழகான ஒரு கருத்து இல்லையா? அப்போ அந்த மாபெரும் ரகசியம் இதுதான். நீங்க வெளியில தேடிக்கிட்டு இருக்கிற அந்த தெய்வம் வேற யாரும் இல்ல, உங்களுக்குள்ள இந்த தேடிக்கிட்டு இருக்கிற அந்த உணர்வு, அந்த மெய்யுணர்வு, அதுதான் தெய்வம். சித்தர்கள் என்ன சொல்றாங்க? அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு. அதாவது இந்த முழு பிரபஞ்சமும் உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது நீங்க வேற எங்க போய் தேடுவீங்க? யோசிச்சு பாருங்க.